அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிற மிக மிக முக்கியமான கோர் பிரின்சிபல் ஆஃப் இன்வெஸ்டிங், அது ஒன்றும் புதுசான விஷயம்லாம் கிடையாது. வாரன் பஃபட் சொன்ன அதே விஷயந்தான். ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டாக் வாங்குறப்போ அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் எவ்வளவு கீழே போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதே இல்லை. சும்மா வாங்குகிறோம். மார்க்கெட் பூமில் இவ்வளோ போனால் இவ்வளோ லாபம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப நமக்கு கெடுதலை தான் விளைவிக்கும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி வாங்குறதுங்கிறது உங்களை அறியாமலேயே உங்கள் ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிரும். அதனால தான் கேஷில் நீங்கள் எதா இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கடைக்கு போனால் கூட காசு கொடுத்து பொருள் வாங்குங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ போகுது அப்படிங்கிற அந்த ஃபீலிங் உங்களுக்கு உங்கள் ஜீனில் ரெஜிஸ்டர் ஆகும். ஹேண்டு மூலமாகவும் பிரெயின் மூலமாகவும் ரெஜிஸ்டர் ஆகும். அதே போல் தான் எந்த ப்ரோக்ராம் எழுதுறது அல்லது எதை பற்றி படிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் பேப்பரில் எழுதி பார்க்க சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். நமக்கு இது மூலமாக பண்ணுற விஷயங்கள் தான் ரியாலிட்டியை உணர வைக்கும். நம்ம பண்ணுற ட்ரேடிங்கோ அல்லது ஸ்டாக் இன்வெஸ்டிங்கோ நீங்கள் டிஜிட்டலில் பண்ணுறீங்க. அது ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுனால எவ்வளவு காசு போகுது இல்லது எவ்வளவு காசு வருது அப்படிங்கிறது நம்ம பிரெயின்னாலேயோ நம்ம ஹார்ட்னாலேயோ அவ்வளோ சீக்கிரம் உணர முடியாது. இப்போ நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். தயவு செஞ்சு டெரிவேட்டிவ்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்காதீங்க. ட்ரேடிங் பண்ணாதீங்க. யார் ட்ரேடிங் மூலமாக சம்பாதிக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னல் எஃப்ஐஐஸ். நம்ம நாட்டு பணத்தை இன்டைரக்டாக இல்லை டைரெக்டாகவே வெளிநாட்டினருக்கு ரொம்ப ஈஸியாக கொடுக்குறோம். அவங்க எல்லாமே இந்த மாதிரி ட்ரேடிங்கில் எக்ஸ்பர்ட்டு, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸு. தே யூஸ் ஆல் கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர், ஏஐ, அல்காரிதம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் தே பே 0 டேக்ஸு. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு மெக்கானிசம் இருக்குது. நிறையா ரூட்டில் உங்கள் காசெல்லாம் அள்ளிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? செபி திருப்பி சொல்கிறாங்க, நம்ம ட்ரேட் பண்ணுறதுனால 90% மேலே காசை இழந்தது தான் ஹிஸ்ட்ரி அப்படி அதை டேட்டா சொல்லுது. 90% காசை லூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம போய் இருக்கணுமா அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கேள்வி. இருக்கவே கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1+1 = 2 அப்படின்னு சொல்கிற பெர்ஃபெக்டான கேம் கிடையாது. இதில் லக்கும் மேட்டர்ஸ். நம்ம எப்படி ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாங்குகிற ஸ்டாக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் ஹை. அதாவது நம்ம வாங்குகிற ஸ்டாக்குங்கிறது ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைலாம் சொல்ல முடியாது. அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முதலீடு அப்படி இருக்கிற ஒரு இடத்துல டேட்டா சொல்லுது 90% நீ தோத்து தான் போவ அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துல நம்ம காசை போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேபிட் தான் ப்ராப்ளம், நம்மளுடைய சைக்காலஜி தான் ப்ராப்ளம். ஏன்னா நம்மளோட பிரெயின் அந்த கேம்பிளிங்க்கு அடிக்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம காசை டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்ஸில் நிறைய இழந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ட்ரேடிங் டெரிவேட்டிவ் பக்கம் போகாதீங்க. இது மூலமாக நிறைய புரோக்கரேஜ் சம்பாரிச்சிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி தவறுதலாக சொல்கிறதுக்காகலாம் கிடையாது. நீங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு நீங்கள் வச்சிருக்கிற காசோடைய வேல்யூ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் சொல்கிறேன், டெரிவேட்டிவ்ஸ் பக்கம் போகாதீங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. அடுத்து ஐபிஓ கேம்பிளிங். என்னடா இது ஐபிஓ கேம்பிளிங்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க. எல்லாருமே பாருங்கள், நிறைய சின்ன கம்பெனி, யாருன்னே பேர் தெரியாத கம்பெனி எல்லாம் ஐபிஓவில் வருவாங்க. என்னடா இப்படி சொல்கிறியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், செபி என்ன தான் ஃபில்டர் பண்ணி வந்தாலும் நிறைய கம்பெனிஸ் உள்ளே வர்றாங்க.
ஆனால் அந்த ஐபிஓடைய விலையை நிர்ணயிக்கிறது யார்? அந்த கம்பெனியோடைய ஓனர். அவர் சரியான விலையை தான் நிர்ணயிக்கிறாரா அப்படிங்கிறது இன்னமுமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்ன தான் நீங்கள் ரூல்ஸ் ப்ராசஸ் செட் பண்ணாலும் அவங்க அந்த ஐபிஓ வர்றதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு ஏற்ற மாதிரி விலையை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டேட்டாவோடு வர்றாங்க. மீனிங் அந்த டைமில் வந்து தே ஆர் மேக்கிங் ஷுர் தட் அவங்க சேல்ஸு அவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் ரொம்ப நல்லா ஓகோன்னு இருக்கிற மாதிரி காட்டிட்டு தான் வந்து விலையை நிர்ணயம் பண்ணி வர்றாங்க. 100 ஐபிஓ வந்துச்சுன்னா அதில் 10 ஐபிஓ கூட நல்ல விலையில் நல்ல குவாலிட்டியான கம்பெனியாக இருக்குதா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தெரியவே தெரியாது. தயவு செஞ்சு இந்த ஐபிஓ கேம்பிளிங்கையும் விடுங்க. ஏன்னா வந்து அதுவும் உங்களுக்கு ஹேபிட்டு. ஐபிஓவில் நான் இப்போ வரைக்கும் நிறையா தானே சம்பாதிச்சிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐபிஓவில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லவா? நீங்கள் நல்ல ஐபிஓலாம் அப்ளை பண்ணுவீங்க, புரியுதுங்களா? ஒரு 10,000 ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 1000 ரூபாய்க்கு தான் வந்து அந்த நல்ல கம்பெனியோடைய ஐபிஓ ஸ்டாக்கு அலாட் ஆகும். மிச்சம் 900 ரூபா வந்து ஒரு பீரியட் வரைக்கும் லாக் ஆகிட்டு திருப்பி தான் அந்த கேஷ் வரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த 1000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை விற்றுருவீங்க. அது மூலமாக நல்ல ப்ராஃபிட் வரும். அலோகேட் பண்ணது எவ்வளோ? 10,000. கிடைச்சது எவ்வளோ? 1000 ரூபாய்க்கான ஸ்டாக்கு. ப்ராஃபிட் எவ்வளோ? 100%னே வச்சுக்கோங்க. இப்படி இந்த ஹேபிட்டில் மாட்டி நீங்கள் பண்ணும் பொழுது ஒரே ஒரு தப்பான டெசிஷன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னென்னா, அந்த ஐபிஓ வந்து நல்ல ஐபிஓவாக இருக்காது. அந்த கம்பெனியில் போய் நீங்கள் 10,000 ரூபா போடுவீங்க. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? 10,000த்துக்கும் ஸ்டாக் அலோகேட் ஆயிரும். ஆனால் வாங்கின விலையிலேருந்து 60-70% கீழே குறைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் 10 ஐபிஓவில் 10% சம்பாதிச்சது ஒரே ஐபிஓவில் 100% போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இது ஹேபிட். இந்த மென்டாலிட்டிங்கிறது கேம்பிளிங். நம்ம வந்திருக்கிறது இன்வெஸ்டிங்க்கு. அதனால் இன்வெஸ்டிங்கில் நான் நிறைய வீடியோ போட்டுட்டேன். டாப் டவுன் அனாலிசிஸ் பற்றியும் பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பற்றியும் நிறைய வீடியோ போட்டுட்டேன். அதை தயவு செஞ்சு கற்றுக்கங்க. பீரியாடிக்காக காஃபி கேன் இன்வெஸ்டிங் மாதிரி சிப் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் குயிக் மணி, ஷார்ட் டர்ம் மணி அப்படிங்கிறதுல நிறைய மோகம் இருக்கிறதா வந்து நான் உணர்றேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் 10,000 போட்டு ஒரு மாதத்தில் வந்து 20,000 போட்டால் 10,000 தான் சம்பாரிச்சிங்க. அந்த 10,000ங்கிறது உங்களுக்கு 100% அது மிகப்பெரிய அமௌண்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியுது. ஆனால் அதே 10,000த்தை ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ்லையோ அல்லது நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லையோ அல்லது சென்செக்ஸ் இண்டெக்ஸ்லையோ போட்டிருந்தீங்க அப்படின்னா, அதை 15 வருஷத்துக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அது மல்டி பேக்கராக ஆகிருக்கும். 16% சிஏஜிஆரில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அது ஒன்றுமே பண்ணலை. அதில் வந்து பிரெயின் கிடையாது, நீங்கள் ரொம்ப யோசிக்கணும்னு அவங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு இண்டெக்ஸில் போட்டுட்டு 15 வருஷம் மறந்துடுறீங்க. பொறுமையாக இருக்கீங்க. உங்களுக்கு டைமும் சேவிங்கு, மணியும் சேவிங்கு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்னும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு மாதத்தில் 10,000 ரூபா எடுத்துட்டீங்க. அது எப்படியா இருந்தாலும் வந்து இழந்துருவீங்க. வேறு சைடில் வந்து வேறு ஸ்டாக்கில் வேறு மாதிரி இழந்துருவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஷார்ட் டர்ம் வந்து குயிக் மணி பார்க்குறவங்க எல்லாமே வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணவே முடியாது. அது வரலாறே கிடையாது. அந்த மாதிரி பெரிய ஆளானவங்களே கிடையவே கிடையாது. அவங்க எல்லாமே வந்து எப்படியாவது ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டு காசை விடுவாங்க. அதனால தான் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே உங்களுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், அதுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். ட்ரேடிங் டெரிவேட்டிவ் அக்கௌண்ட் பக்கம் போகாதீங்க, கிரியேட்டே பண்ணாதீங்க, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது, ஐபிஓ கேம்பிளிங் பண்ணவே பண்ணாதீங்க. மூணாவது, பாசிட்டிவான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றுமே தெரிலையா, இண்டெக்ஸில் போட்டுட்டு அமைதியாக இருங்க, சரிங்களா? இல்லை சிப் பண்ணுங்க, சரிங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு டைரக்ட் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சொன்ன ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ கீழே போகலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சுட்டு அந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா நம்மளால் தாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து யோசிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தவறுகளை குறைக்கிறது மூலமாக தான் நம்மளுடைய கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நம்ம பண்ணுற மேஜர் தவறுகளை இது வரைக்கும் சொல்லிட்டேன். அதையெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய காசை பலவிதமான அசட்டுகளில் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து பேசிகிட்டே வர்றேன். கோல்டில் கொஞ்சம், டெப்ட்டில் கொஞ்சம், ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம், ஸ்டாக்குலையுமே நீங்கள் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்கில் கொஞ்சம், அதுக்குள்ளே வந்து மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, அந்த மாதிரி ஸ்மால் கேப்பு, அதில் வந்து ஸ்மால் கேப் நமக்கு டைரெக்டாக பிக் பண்ண தரலைன்னா வந்து இண்டெக்ஸில் போடுறது, அதுவும் இல்லாமல் இந்த பிஜி இன்வெட் மாதிரி வந்து ஹைப்ரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு கொஞ்சம் வந்து அலோகேட் பண்ணுறது, இந்த மாதிரி தொடர்ந்து பேசிகிட்டே வர்றோம். கோல்டில் வந்து கோல்டு பீஸ் வாங்கிக்கிறது, ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது, இந்த மாதிரி அசட் கிளாஸை பிரித்து வைங்க. ஒருவேளை நீங்கள்
40 வயசை தொட்டுட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க, ஹோம் லோன் கூட எடுக்காதீங்க. 40 வயசை தொட்டுட்டா நீங்கள் லோனே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதற் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, உங்களுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுடைய மனசும் பிரெயினும் வந்து நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்க, காசு வராமல் போக போகுது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்னும் ரெடியே ஆகலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நிலையில்லாத செக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாதிரி செக்டரில் வந்து வேலை பார்க்குறவராக இருந்தால் உங்களுடைய வேலை வந்து போகிறதுக்கோ அல்லது சம்பளம் நிறையா குறையிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் 45 வயசுக்கு மேலெல்லாம் போயிடுச்சுன்னா. ஸோ நீங்கள் அதையெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி உங்களுக்கு வேலை போச்சு அப்படின்னா லோனை வந்து அடைக்கிறதுக்கான பணத்தை பேக்கப்பாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு எமர்ஜென்சினா அந்த எமர்ஜென்சியும் பில்டு பண்ணிக்கங்க. உங்களுடைய 40 வயசுக்கு மேலே ஒருவேளை வேலை போச்சு, வேலை கிடைக்கல அப்படின்னா 3 வருஷத்துக்கு நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும். அந்த காசை வந்து எந்த விஷயத்துலேருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. எப்போ இந்த 3 வருஷத்துக்கான காசுங்கிறது உங்களுக்கு டெப்ட் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில், கோல்டு மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருந்தால் தான் உங்களால் ஸ்டெடியாக எடுத்து பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப அதிகமான எக்ஸ்போஷரை ஈக்விட்டியில் வச்சுட்டு ரியல் எஸ்டேட்டும் ஈக்விட்டி மட்டும் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் வந்து படுத்த படுக்கையாக பல வருஷங்கள் கூட இருக்கும். ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டும் படுத்த படுக்கையாக தான் இருக்குது. ஆனாலும் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் நல்லா இருந்தாலும் நீங்கள் விற்க போகிற சமயத்தில் உங்களுடைய எமர்ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து காசு கொடுக்க மாட்டாங்க. விலையை வந்து நிறையா குறைச்சி தான் விற்கிற மாதிரி வருவாங்க. உங்களுக்கு லோன் கட்டணும், எமர்ஜென்சி சிச்சுவேஷன், சுற்றிலும் காசு தேவை இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு லிக்விடிட்டி இல்லைன்னா நீங்கள் ட்ராப்பில் வந்து நிறையா மாட்டுவீங்க. இதுதான் வந்து எல்லாரும் வந்து பண்ணுற தப்பு. இந்த டெரிவேட்டிவ்ஸில் மாதிரி போயிட்டு கடனை வாங்கிக்குவாங்க, ஏகப்பட்ட கடன் வச்சுருப்பாங்க, அப்புறம் பிரேக் தான் ஆகி விழணும், வேறு வழி கிடையாது. ஸோ 40 வயசுலாம் தொட்டுட்டிங்கன்னா கடனே எடுக்காதீங்க. நீங்கள் 25 வயசில் இருந்தே கடன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மிஞ்சி போனால் ஒரே ஒரு கடன் எடுக்கலாம், அது ஹோம் லோன் மட்டும்தான். மற்ற எந்த கடனாக இருந்தாலும் அதை அடைச்சிருங்க. உங்களால் வந்து கட்ட முடியும் அப்படிங்கன்னா மட்டும் கடன் எடுங்க. வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும் கடன் எடுங்க. அதுவும் கம்மியாக எங்கே லோன் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து எடுங்க. கோல்டு லோன்லாம் வந்து வச்சு கடன் எடுக்கிறது ஓரளவு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும். ஆனால் எங்கே கம்மியான வட்டியில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுங்க. இந்த மணப்புரம் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபினான்ஸு இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணுற அதே சமயத்தில் எஸ்பிஐ மாதிரி பேங்க்கில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணுங்கள். 4 இடம் ஏறி இறங்கி அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்குங்க. இதே மாதிரி தான் எந்த பொருளையும் உடனே வாங்கிடாதீங்க. பிளான் பண்ணி சேவ் பண்ணி வாங்குங்க. கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நிறையா வந்து சக்ஸஸை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ப்ராபபிலிட்டி வந்து ஹை.